வைகோ ஐயா அப்படி சிங்க மாதிரி நின்னவர் இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்காரு. அதாவதுங்க ஓபிஎஸ் ஐயா ஏன் இப்போ இன்னைக்கு அல்லாடுறாரு தெரியுமா? அன்னைக்கு எனக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு இடையில தொகுதி பங்கீடுல இருந்து பல விஷயங்களை உள்ள விட்டு குறைஞ்சு விட்டார். அதனுடைய பலன் தான் இப்ப அப்படிங்கார். எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்கள போய் சந்திச்ச உடனே சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக்சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்தேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.